ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்வேர் சம்ஹவ் எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி நம்ம பெம்மை பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட கீழே கத்துனதோட முடிச்சாங்க. இப்போ கத்தி முடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா வேகமா நடந்து வந்துகிட்டே இருக்கு. அதை பார்த்த பாக்குக்கு பயங்கர பயமா இருக்கு. என்னடா பண்றதுன்னு சொல்லி யோசிச்சு கிட்ட நம்ம போனா அடிச்சு தூக்கிடுவான்னு சொல்லிட்டு இந்த பாய் இருக்கான் இல்லையா, பாக்கோட சீனியர், அவனை அனுப்பி விடுறான். நீ போய் ஏதாவது பண்ணுன்னு சொன்னதும் அவனும் சரி சரி இரு நான் போய் ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு இருப்பேன் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போறான். பிடிச்சி ஒரே தள்ளு. அங்க இருக்கிற எல்லாரும், அவன் விழுந்ததுனால அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து விழுந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் அந்த இடத்துல விழுந்து கிடக்காங்க. அவங்க மேல இந்த பாய் போய் விழுந்து கிடக்கான். கிட்ட வந்தவன் அந்த பொக்கேவை தூக்கி அந்தாண்ட எரிஞ்சிட்டு எல்லாரும் அப்படியே ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. முக்கியமா பெல்லா அப்படியே பாக்குறான், என்னடா இவ இப்படி பண்றாளின்னு சொல்லிட்டு. ஒரே வார்த்தை தான், வா நம்ம தனியா பேசலாம்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் தனியா பேச போறாங்க. இங்க பார்த்தா பாய் எழுந்து கிடக்கான். பாய் தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லிட்டு பாக்கு அவனை தூக்கி நிக்க வச்சு எப்படி இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி மாத்தி மாத்தி எல்லாரும் பேசிக்கிறாங்க. யாரா சொல்லியிருப்பா, அப்ப பாக்கும் சொல்லனா யார் சொன்னது இங்க இந்த மாதிரி பார்ட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தவன் கை தூக்குறான். வேற யாரு, கீயோட தம்பி இருக்கான்ல, அவன் கை தூக்குறான். சரி எப்படி இங்க வந்தா நீங்க பேசி சரி பண்ணிடுவீங்கன்னு நினைச்சேன். என்கிட்ட கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னு சொன்னேன். ஐயோ கடவுளே, இவனை வச்சுட்டு நான் என்னதான் பண்றதோன்னு சொல்லிட்டு சரி நான் போய் அவள்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்களும் போறாங்க. ஏன் அமைதியா இருக்க, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட தூக்கி எரிகிறாங்க மூஞ்சில. சொல்லு சொல்லு, ஏன் அமைதியா இருக்க, எனக்கு ஆன்சர் பண்ணு. நான் யாரு, அவ உனக்கு கிஸ் பண்றா, புக்கே கொடுக்குறானா, அப்ப நான் யாரு, அப்ப நான் யாருன்னு சொல்லிட்டு போட்டு உழுக்குறாங்க போட்டுக்கிட்டு கீய. அவ இப்ப உனக்கு எல்லாமே ஆயிட்டானா, அவளை நீ சைட் அடிக்கிற, அவள்கிட்ட நீ பேசுற, அவளை நீ லவ் பண்றனா, அப்ப நான் யாரு, நான் யாருன்னு சொல்லிட்டு இவங்க கத்த. ஆமா, நான் அவளை லவ் பண்றேன், அதனால இப்ப என்ன உனக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் திட்டுறாங்க. அதை கேட்டோன்னே இப்ப எம்மாக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்ப நான் எதுக்கு உன் லைஃப்ல இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது அதே தான் நானும் உன்ட்டு கேட்கறேன். அப்ப நான் எதுக்கு உன் லைஃப்ல இருக்கேன், எவனோ ஒருத்தனை நீ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறனா, அப்ப நான் எதுக்கு இருக்கேன், அப்ப நான் யாருன்னு சொல்லிட்டு இவங்க கேட்க வாய் அடிச்சு போய் பேச முடியாம நிக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா இவங்க சொன்னாங்க இல்லையா, ஆமா நான் அவளை லவ் பண்றேன், ஆமாண்டா நான் அவளை வச்சிட்டு இருக்கேங்கிற மாதிரி அப்படி சொல்லிடுறாங்க. சோ அந்த ஷாக்லயே இவங்க இருந்துட்டு இருக்கும் போது ப்ரா அங்க வராங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பெம்மை கேட்க பெம்மை பயங்கரமா அழுதுகிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு போலாம் வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. சோ இப்ப இந்த இடத்த விட்டு இவங்க எல்லாரும் கிளம்ப இந்த பக்கம் பாக்கு வந்து கீக்கு ஆறுதல் சொல்றாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க இங்க நடந்தது எல்லாம் அவனோட நல்லதுக்காக தான் நடந்தது, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு கீயும் சொல்றாங்க. சோ இப்ப பாக்கு என்ன சொல்லுதுன்னா, இங்க என்ன நடந்துச்சு, நீ என்ன பேசணும்லாம் எனக்கு தெரியாது, ஆனா என்னவா இருந்தாலும் நான் உன் கூட நிப்பேன், நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட நிப்பேங்கிற மாதிரி பாக் சொல்ல அப்படியே 2 பேரும் அழுதுகிட்டு அங்க நிக்கிறாங்க. அங்க கீழே விழுந்த கிஃப்டையும் இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் கார்ல போற இவங்களும் அழுதுகிட்டே போறாங்க. 2 பேரும் 2 பக்கமும் அவங்களோட பிளாஷ்பேக்லாம் நினைச்சு அழுகுறாங்க. இவங்க அவங்களுக்காக பண்ண நெக்லஸ், அவங்க இவங்களுக்காக பண்ண நெக்லஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லா போட்டோஸையும் கிழிச்சு தூக்கி போட அதுல ஒரு போட்டோ டோர் வழியா வெளில வருது. அதை எடுத்து பார்த்த அவங்க அப்பா, ஆஹா இன்னைக்கு ஏதோ சம்பவம் நடந்திருக்குங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அப்படியே விடியுது. பாத்தீங்கன்னா அவங்க ரூம் ஃபுல்லா அந்த போட்டோஸ், அவங்களுடைய திங்ஸ் இந்த மாதிரி தான் கடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க அப்பாவுக்கு மனசு கேட்கல, என்னடா இது பொண்ணு இந்த மாதிரி இருக்காளேன்னு சொல்லிட்டு ரூம் வெட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தா ரூம் ஓபன் பண்ணவே இல்லை. அவன் முத நாள் நைட்டு போனவ சாப்பிடவும் வரல, எதுக்கும் வரல, மறுநாள் காலைல வரைக்கும் வரல. ஸோ அங்க வந்து ப்ராக்கிட்ட அவங்க அப்பா கேட்குறாரு, பெம் இன்னும் டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு ப்ரா என்ன சொல்றாங்கன்னா, நானும் பார்த்தேன், ஆனா இருக்கட்டும், அவ கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கட்டும், அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ரூம்ல இருந்து பெம்மு வெளில வரா. வந்தவ அப்பா கிட்ட, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா, கொஞ்சம் வரீங்களான்னு கூப்பிட அப்பாவும் ப்ராவும் இப்போ போய் உட்காந்துருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, நான் இங்கிலாந்து போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்னு இருக்கேன், உங்களுடைய ஆசையை நிறைவேற்றலான்னு இருக்கேன், அதுக்கான வேலையை ஆரம்பிங்கன்னு சொன்னதும் என்னம்மா திடீர்னு இப்படி வந்து சொல்றேன்னு சொல்லி கேட்குறாரு. என்னால் இங்கே இருக்க முடியல, இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கவே மாட்டேன், நான் இங்கிலாந்து போறேன், என்னை அங்கே அனுப்பிச்சி வச்சிருங்க, ஒரு செகண்ட் கூட என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு அடிச்சு பேசுறாங்க. ஸோ அவங்க டேடி என்ன பண்றாருன்னா, சரி நான் உன்னை இப்போ அனுப்பி வச்சிடுறேன், அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஆனா திடீர்னு அதுக்கு நீ
உன்னுடைய முடிவை மாற்றிக்க கூடாது. அப்புறம் நான் உனக்காக ரெடி பண்ணி வச்சது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்ல, இல்லைப்பா நான் என்னுடைய முடிவை எப்பவுமே மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போகிறாங்க. அதுவும் அழுதுகிட்டே தான் போகிறாங்க. இப்போ போயிட்டு பிரா கிட்ட பயங்கரமாக அழுகிறாங்க. பிரா என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு சண்டை தானே, இதை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை நீ அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வர முடியலன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம இந்த முடிவை எடுத்ததுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேமே நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படுவ. கொஞ்சம் யோசிச்சு பாரு, கொஞ்சம் டைம் எடுத்துக்கின்னு சொன்னாலும் பெம் என்ன சொல்றாங்கன்னா, என்னால ஒரு செகண்ட் கூட அங்க இருக்க முடியாது, ஒரு செகண்ட் கூட என்னால இருக்க முடியாது, இந்த இடத்த விட்டு நான் எப்படியாவது போகணுங்கிற மாதிரி அவங்க பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. யார் மேல தப்புங்கிறது கொஞ்ச நாள் போனாதான் தெரியும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்ல, என் மேலதான் தப்பு, நான் பண்ண தப்பு இருக்கு பத்தியா, அவரை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் ஒரு மிஸ்டேக் பண்ணல, அந்த மிஸ்டேக் தான் அவரை இன்னொரு பொண்ணுகிட்ட போக வச்சிருக்கு, இப்போ எங்களையும் பிரிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நாங்க இருக்க மாட்டோம், ப்ளீஸ் என்னை எப்படியாவது இங்கேருந்து கொண்டு போயிடுங்கிற மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படி அழுகுறாங்க அவங்கள பார்த்து. இப்போ இவங்க 2 பேரும் ஸ்கூல் டேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அந்த போட்டோவை எடுத்து வச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அங்க நடந்தது, தினமும் உன் கூட தான் நான் ஸ்கூலுக்கு வருவேன் போவேன், உன் கையை விடவே மாட்டேன், ஃபாஸ்டா போக மாட்டேன், ஸ்லோவா நடந்து போறேன் சரியான்னு சொல்லிட்டு அப்ப சின்ன பிள்ளைத்தனமா பேசினாங்க இல்லையா, அதெல்லாம் இவ யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா. உன்னை நான் நல்லா படிக்க வைப்பேன், அப்பதான் காலேஜில் நீ நல்லா ஸ்கோர் பண்ணதான் உங்கள் அப்பாவுக்கு உன் மேலே ஒரு நம்பிக்கை வரும், பொண்ணை இங்கேயே படிக்க வச்சாலும் நல்லா தான் படிப்பாங்கன்னு அப்பா நம்பணும், அந்த அளவுக்கு நான் உன்னை பெரிய ஆளாக்கி காட்டுறேன்னு சொல்லிட்டுலாம் இவங்க பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்புறம் இவங்க ஷர்ட்டில் அவங்க எழுதுனது, லவ் ப்ரப்போஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இவங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, அங்கே அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா திங்ஸையும் இவங்க இங்கிலாந்து போகிறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. பார்த்தீங்கன்னா கீ அவனுடைய டோமுக்கு போயிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வரலான்னு போக, அங்கே உள்ள ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இங்கே திங்ஸை மட்டும் இல்லை, முக்கியமாக நீ மெயில் பாக்ஸ் தான் பார்க்கணும், உனக்கு நிறைய மெயில் வந்திருக்குன்னு சொன்னதும் இவங்க லெட்டர் பாக்ஸை பார்க்கறதுக்கு போறாங்க. அங்கே போய் பார்த்தா அவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு. எல்லா லெட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம பெம் தான் போட்டிருக்காங்க. தினமும் லெட்டர் போடுறது தான் வேலை போல. இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தெரியாததுக்கு முன்னாடி இவங்க போட்ட லெட்டர்ஸ் போலாது. ஸோ ஒரு லெட்டராக எடுத்து படிக்கிறாங்க. படிக்க 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 இவங்களுக்கு அழுக கண்ணாப்பினான்னு வருது. ஏன்னா நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நினைக்காது, சத்தியமாக நான் உன்னை ஏமாத்தலை, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுங்கிறதுனால மட்டும்தான் நான் இந்த முடிவு எடுத்தேன், என்னைக்குமே நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, அந்த லவ்வை நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உன்கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்காம லவ்வை மட்டுமே எதிர்பார்த்தேன், இந்த டிஸ்டன்ஸ் நமக்குள்ள எங்க பெரிய பிரிவை ஏற்படுத்திருப்போம்னு பயந்துதான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோயேன், உன்னை லவ் பண்ணாத தவிர நான் வேற எந்த தப்பும் செஞ்சதில்லை, நான் போய் சொல்லியிருந்தா கூட அது நம்மளுடைய லவ்வுக்காக தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவ்வளோ உருக்கமாக ஒரு லெட்டர்லையும் அப்படி எழுதியிருக்காங்க. அதை படிக்க படிக்க கீக்கு அவ்வளோ அழுக வருது. ஸோ இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. என்ன ஃப்ளாஷ்பேக்னு பார்த்தீங்கன்னா, பெம்மோட டேடி அவங்க கம்பெனியில் உட்காந்துருக்காரு, அவரை சுற்றி நிறையா எம்ப்ளாயீஸ் நின்றுட்டு இருக்கும் போது யாரோ உள்ளே வரா மாதிரி காட்டுறாங்க. ஸோ எல்லாரும் திரும்பி பார்த்தா நம்ம கீ தான் போயிருக்காங்க. ஸோ இவங்கள பார்த்ததுமே என்ன பண்ணுறாருன்னா அவரு, ஓ நீ அவங்களோட பேத்தியான்னு சொல்லிட்டு கீயோட பாட்டி பேரை சொல்கிறாங்க. அதை வச்சு தான் இவங்க உள்ளே வந்திருப்பாங்க போல். ஸோ ஜென்டில்மேன் எல்லாரும் கொஞ்சம் வெளில இருங்க, நான் இவங்கள்ட்ட பேசிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவங்கள உட்கார வச்சு பேச சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது, உங்கள் பொண்ணை பற்றி தான் பேச வந்திருக்கேன், நம்ம இப்போ இதை பேசியே ஆகணுங்கிற மாதிரி இவங்க சொல்ல, சரி என்ன பேச போகிற சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காக இப்போ அவளுக்கு பிடிக்காத இந்த என்கேஜ்மெண்ட்டை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, வேற எதுக்காக, என்னுடைய இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணணும்னா ஒன்று நல்லா படிச்சிருக்கணும், ஐ மீன் இங்கிலாந்து வரைக்கும் போய் படித்து அந்த அளவுக்கு குவாலிஃபைடாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கம்பெனியை ஒரு சிஇஓவாக அவள் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் அவள் உண்மையில இருக்கிற லவ்னால போக மாட்டேன்னு சொல்லிட்டா, பிகாஸ் ஆஃப் யூன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஸோ இப்போ அவள் இல்லாதனால இதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அதே குவாலிஃபைஸோட இன்னொரு ஆள் எனக்கு தேவை, அந்த ஆள் தான் போன். ஸோ அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒருத்தர் கம்பெனி பார்க்க, ஒருத்தர் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணனு இந்த கம்பெனியை நல்லா நடத்த முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இப்போ இந்த மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு அவங்க டேடி சொல்ல, ஓ இதுதான் அவங்களுடைய ரீசன்னா,
ஏன் அவரை நீங்கள் இங்கிலாந்து அனுப்பி படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்க, அவள் தான் போக மாட்டேங்கிறாளே. ஒருவேளை அவள் இங்கிலாந்து போய் படித்தானா இப்போதைக்கு இந்த மேரேஜை பண்ண மாட்டேங்கிற மாதிரி அவங்க டேடி சொல்ல, அப்படின்னா நான் ஒரு ஆஃபர் சொல்லவான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஆஃபர் சொல்கிறாங்க. என்னன்னா, உங்கள் பொண்ணு இங்கிலாந்து போய் நல்லா படிச்சுட்டு திரும்பி வந்து இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி நடத்தினா இந்த என்கேஜ்மெண்ட்டை நீங்கள் கேன்சல் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், அதை நீங்கள் எனக்கு பண்ணித்தரணும்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இவரும் யோசிச்சு பார்க்குறாரு, ஒருவேளை அவள் இங்கிலாந்து போகிறா அப்படின்னா உனக்கும் அவளுக்கும் எந்த கான்டாக்ட் இருக்கக்கூடாது, முக்கியமாக உங்களுக்கு இடையில லவ் இருக்கக்கூடாது, அங்கே போயிட்டு அவள் படிப்பில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிற மாதிரி டேடி சொல்ல, சரி அதுக்கும் நான் வழி பண்ணுறேங்கிறாங்க. அவள் அங்கே போயிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் காண்டாக்ட் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னானே, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ண மாட்டேன், அவளும் என்னை காண்டாக்ட் பண்ணுறது அளவுக்கு நான் இதை ஆக்குறேன், இதெல்லாம் பண்ணுனா நான் கேட்குறத பண்ணி தருவீங்களான்னு சொல்லி கேட்க, சரி கேளு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு ஆசை தான் கேட்குறாங்க, அதுவும் இவங்களுக்காக கேட்கல, பெண்ணுக்காக கேட்குறாங்க. அவள் அப்படி அங்கே போய் படித்தானா அவளை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் எப்படி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேனோ அதே மாதிரி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, முக்கியமாக அவளை அதை பண்ணு இதை பண்ணு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போ இதுக்கு ட்ரைனிங் போ அதுக்கு ட்ரைனிங் போன்னு அவளை நீங்கள் டார்ச்சரே பண்ணக்கூடாது, அவள் இஷ்டத்துக்கு அவள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதெல்லாம் நீங்கள் பண்ண வேணும். திரும்பவும் சொல்கிறேன், அவளுக்கு எதுலெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் நீங்கள் பண்ண விடணும். இதுக்கு ஓகேனா சொல்லுங்கள், உங்கள் பொண்ணு உடனே இங்கிலாந்து போகிறதுக்கு நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லி இவங்கள சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்த டேடி என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ என்ன கேட்குறியோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பிளானு இவங்க 2 பேரும் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே போட்ட பிளானு. அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ ஆமாம் நான் அவளை வச்சுருக்கேங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க இல்லையா, அதுக்கு கூட ரீசன் இந்த பிளான் தான். ஏன்னா இவங்க அப்படி சொன்னாதான் அவங்க மேலே கோவப்படுவாங்க, பிரிஞ்சு போவாங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, எங்கேயாவது போகணும்னு நினச்சி கண்டிப்பாக ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பிளான் பண்ணி எல்லா பிளானும் கரெக்டாக போனதுனால தான் இப்போ அவங்க இங்கிலாந்து போகிறாங்க. ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்து இவங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்க, இங்கே வீட்டில் பெரிய பெருளையுமே நடக்குது. என்னன்னா பூன் வந்து கேட்குறான், என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுவேன் தெரியுமான்னு சொல்லி இவன் சொல்ல, பெம்மு தான் எப்பயுமே கண்டுக்காதே, மிஸ் பண்ணினா பண்ணிட்டு போ, அது ஓன் பிரச்சனை, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க டேடி கிட்ட அப்போ எங்கள் மேரேஜ் என்ன ஆகுறதுன்னு சொல்லி கேட்க அவர் சைலண்டாக இருக்காரு. ஸோ பெம்மு கிட்ட கேட்க பெம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோங்கிறாங்க. அதாவது வேணான்னு சொல்லி இப்பயே சொல்லியிருக்கலாம், என்னடா இவ இப்படி சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு ப்ராவும் யோசிக்கிறாங்க. ஸோ ப்ரா என்ன கேட்குறாங்கன்னா, அங்கே உனக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் யூனிவர்சிட்டியில் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மூலயமா, ஸோ நீ அங்கே போயிட்டு அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பேச எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ப்ரான்னு சொல்லிட்டு ப்ராவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்கேஜ்மெண்ட்டை இப்போவே நீ கால் ஆஃப் பண்ணியிருக்கலாம், எதுக்காக இன்னமும் கண்டினியூ பண்ணுறேன்னு கேட்க, இப்போ நம்ம பெம்மோட மாஸ்டர் பிளானை பார்த்தீங்களா, அவனால தானே என் லவ் இப்படி ஆச்சு, அவன் தானே ஃபோட்டோஸ் அனுப்பி இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எங்கள் லவ்வையே கொலாப்ஸ் பண்ணிட்டான், அப்போ அவன் வந்து எனக்கு எவ்வளோ பெரிய வழியை கொடுத்துருக்கானா அவனுக்கு தெரியணும்ல, ஸோ எனக்காக அவன் வெயிட் பண்ணி நான் திரும்பி வந்து அவனை பண்ணுற டார்ச்சரில் நான் வேணவே வேணான்னு சொல்லிட்டு ஓடணும், அப்போ தான் அந்த காதலோட வழி என்னன்னு அவனுக்கு புரியும். அந்த காத்திருப்போட வழி, ஒருத்தவங்க நம்பி ஏமாந்து போன வழியெல்லாம் இருக்கு பார்த்தியா, அது எல்லாம் அவனுக்கு தெரியணும், நான் அதை அவனுக்கு கொடுப்பேன், அதுக்காக தான் நான் இதை பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியேங்க அப்பா என்னடா இது இப்படி பிளான் பண்ணியிருக்காளேன்னு சொல்லிட்டு ப்ரா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ அப்படியே யூனிவர்சிட்டி தான் காட்டுறாங்க. இவங்க யூனிவர்சிட்டியில் பார்க்க கீன்னு கத்திக்கிட்டே வர, என்னன்னு சொல்லி கேட்கும் போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு முடியாது. என்னன்னு கேட்டா, பெம்மை இந்த மாதிரி இங்கிலாந்து போகிறா, அவள் இங்கிலாந்து போயிட்டானா இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியாது, இன்னும் 1 வீக்கில் போகிறா, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா, நீ அங்கே போக வேணாமான்னு சொல்லி கேட்டா, எல்லாமே பிளான் படி கரெக்டாக போகுதுன்னு சொல்லிட்டு கீ சொல்ல, அதுக்கு பார்க்க இரு எனக்கு தெரியாமல் எதையாவது மறைக்கிறியா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க கேட்டதும் எல்லா விஷயத்தையும் சொல்ல, இதெல்லாம் நீ எப்படி இவ்வளோ பிளைண்டாக நம்புற, அந்தாலும் உன்னை ஏமாத்திட்டானா என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, நான் நம்புகிறேன், அவருடைய ப்ராமிஸை நான் நம்புகிறேன், கண்டிப்பாக அவருக்கு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை கண்டிப்பாக செய்வார், நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, இதை நீ நம்பு, இப்போது நீ அவன் மேலே வந்து ஒரு வெறுப்பை வந்து கிரியேட் பண்ணி விட்டுருக்க உன் மேலே, ஸோ அந்த வெறுப்பை வச்சுக்கிட்டு அவள் வேற யாராவது லவ் ப்ரப்போஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிட்டானா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது பாக்கு, எங்கள் கிராண்ட்மா சொன்னதை நான் நம்புகிறேன், உன்னுடைய இதுனா அது கண்டிப்பாக வாங்கிட்டே வரும்னு என் கிராண்ட்மா சொன்னாங்க,
ஸோ அதை நான் நம்புகிறேன், அது என்னோடதுன்னு நம்புகிறேன், அதனால் அது என்கிட்ட வரும்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ராங்காக பேச, நீ இப்படியே பேசிக்கிட்டு அவன் இங்கிலாந்துலேருந்து யாராவது ஒரு பாய் ஃப்ரெண்டோட வர போகிறா, அப்போ தான் உனக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க இங்கேருந்து போகிறாங்க. இப்போ லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து பெம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை எஃபியில் போஸ்ட் பண்ணிவிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபாரின் போகிறேங்கிற மாதிரி இப்போ போன்றாங்க. ஏன்னா இவங்க அதை பார்த்து வெறுப்பாகணும்ல, அதுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கூட்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க வேக வேகமாக இவங்கள பார்க்கறதுக்காக. பார்க்கவே மாட்டேன் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு வராங்கன்னு தெரியல, இருந்தாலும் இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுல்ல, அதுக்காக இவங்க வேக வேகமாக வராங்க. இங்கே நம்ம பெம்மையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்டாக காரில் ஏறி உட்காடுறாங்க. அப்பாவுக்கு ஒரு பாய் கிடையாது, பேசலை, அப்பா மேலே இன்னும் கோவத்தில் தான் இருக்காங்க. ஸோ சரியாக பேசாமலே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இவங்களுடைய கார் போகுது, அது பின்னாடியே நம்ம கீன்னு கத்திக்கிட்டே போகிறாங்க. அப்பையும் பெம்மு காதில் வாங்குற மாதிரி தெரியல, ஏன்னா அவங்க காரில் சவுண்டு கேட்க சான்ஸும் கிடையாது. கொஞ்சம் தூரம் பின்னாடியும் ஓடி வராங்க, இவங்களால அவங்கள பார்க்கவே முடியல. அதோட அழுதுகிட்டு அப்படியே நடு ரோட்டில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சோகமாக சாங் கேட்டுட்டு அந்த பிக்கியை கையில் வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்காங்க. அப்படியே வானத்தை பார்த்து, கண்டிப்பாக நீ ஒரு நாள் எனக்காக திரும்பி வருவேன்னு தெரியும், அப்படி நான் வரும்போது நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் பெம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா பெம் வந்து இங்கிலாந்து வந்துட்டாங்க. ஸோ இங்கிலாந்து வந்து ரூமில் எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க சோகமாகவே இருக்காங்க. நம்ம ப்ராவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுறாங்க, அவங்களால அதை தாங்கவே முடியல. இந்த பக்கம் நம்ம கீயும் அப்படிதான், அவங்களுடைய ரூமை இப்போ வெக்கேட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஏன்னா அவங்களுடைய ஸ்டடீஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வெக்கேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்க்க தான் ஹெல்ப் பண்ணுது. அந்த ரூம் பார்க்கும் போதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரூம் முழுக்க எங்களோட மெமரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நினச்சி பார்க்குறாங்க, இந்த மெமரிஸ் எல்லாம் விட்டுட்டு போகிறோமேன்னு. இன்னொரு பக்கம் நம்ம பெரும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பப்போ இவங்களுடைய மெமரிஸ்லாம் இருக்குல்ல, அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறா, அந்த ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்துட்டு அந்த நெக்லஸ் அதையும் எடுத்து பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. கீயும் அதே தான், அந்த ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அழுது இப்படியே மாற்றி மாற்றி அழுதுகிட்டு இருக்கும் போது அங்கே யூனிவர்சிட்டியே முடிஞ்சு போயிடுது. ஸோ அவங்க கோர்ஸ் முடிஞ்சதுனால இப்போ பட்டமளிப்பு விழாலாம் நடந்து பட்டமெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்படியே ஃபேமிலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே 7 வருஷம் ஓடி போயிடுச்சு. 7 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரா என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ ஊருக்கு போகிறேன், நீ என் கூட வரியா, உனக்கும் படிப்பு முடிஞ்சிருச்சுல, வந்து ஒரு தடவை அப்பாவை பார்த்துட்டு போயேன்னு சொல்ல, இவங்க எனக்கு அங்கே வரலாம் விருப்பமே இல்லை, இப்போதைக்கு நாங்கள் வரமாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு இன்னும் அப்பா மேலே கோபம் போகலான்னு எனக்கு தெரியுது, ஆனால் யோசிச்சு பாரு, இந்த 7 வருஷத்தில் அவர் உன்னை எதுக்காவது டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாரா, நீ அங்கே இருந்தப்ப உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாரு, எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாரு, அந்த மாதிரி இப்போ பண்ணியிருப்பாரா? இல்லவே இல்லை. இந்த 7 வருஷமும் நீ உன்னுடைய ஃப்ரீடமை நல்லா என்ஜாய் பண்ணனா அதுக்கு ரீசன் அவர் தான். உன்னை அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ நீயும் அவரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு டைம் வந்து பாருங்கிற மாதிரி சொன்னாலும் நான் வரவே மாட்டேங்கிற மாதிரி இவங்க வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. பெண்ணு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு கரெக்டாக அப்பாவுக்கு கால் பண்ணி விசாரிப்பா போல, அந்த மாதிரி கால் பண்ணி கேட்க அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ப்ரா வந்து தாய்லாந்து வர போகிறா, நீ அவ கூட சேர்ந்து வாயன்னு சொல்ல, பெண்ணு எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லை, நான் இப்போதைக்கு வரமாட்டேங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறா. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இப்போ படிப்பு முடிஞ்சிச்சுலம்மா, வந்து கம்பெனியை பாருமா, அதுக்காக தானே படிக்க போகிறேன்னு சொல்ல, எனக்கு உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் தாய்லாந்து வர விருப்பமே இல்லைன்னு சொல்ல. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப வீக்காக அழுதுகிட்டே இருந்த, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, இப்போ நீ ஓகேவான்னு சொல்லி கேட்க, இப்போ நான் கம்ப்ளீட்லி ஆல்ரைட், நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லி அவர் சொல்ல, சரி அப்போனா நான் உனக்கு இன்னொரு ஐடியா வச்சுருக்கேன், நீ அதை பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னன்னு சொல்லி கேட்கும் போது, அங்கே நம்ம இன்னொரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி இருக்குது சைனாவில், ஸோ அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரியை நீ ஏன் மெயின்டைன் பண்ணக்கூடாது, ஒரு 3 months அங்கே போயிட்டு அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு எங்கே பிடிக்குதோ நீ போங்கிற மாதிரி சொல்ல, இது கொஞ்சம் நல்ல ஐடியாவே இருக்குது, நான் வேணா இதை பண்ணுறேன்னு அடிங்கன்னு இவளும் சொல்லிடுறா. சரி இதை பற்றி நம்ம அப்புறமா டீட்டெயிலாக பேசுவோன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது அந்த ஏரியாவுக்கு இப்போ போய் இறங்குறாங்க. ஏர்போர்ட்டில் இறங்குனதுமே இவங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஆளை அனுப்பி வச்சுருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு 2 பேரும் விஷ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிறாங்க. என்ன நீங்கள்
தாய் லாங்குவேஜ் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்க, எல்லா லாங்குவேஜும் பேசுவேன், உங்களுக்காக தாய்லாந்து பேசுறேன் அவ்வளோதான் சொல்லணும். இவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்க்காரங்களை பார்த்தா ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி நம்ம லாங்குவேஜை பார்த்தோம் அவங்களுக்கு ஒரு ஃபீல். ஸோ அப்படியே 2 பேரும் பேசிட்டே போகும்போது, எங்க எம்டி எங்க, அவர் தானே என்ன ரிசீவ் பண்ணுறதா சொன்னாருன்னு சொன்னதும், இல்லை அவர் ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்காரு, ஒரு மீட்டிங். ஸோ அந்த மீட்டிங் அவர் அட்டன் பண்ண போயிருக்காரு, அதனால தான் என்ன ரிசீவ் பண்ண சொல்லி அனுப்பிச்சாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுவேன், உங்களுக்கு ஜாலியாக இருக்கும்னு சொல்ல, சரி அப்படியே பேசிட்டே போகும்போது தான் இவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. உங்களை கவனிக்கிறதுக்காக அவர் ஒரு மேனேஜர் வச்சுருக்காரு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மேனேஜர். ஸோ உங்களுக்கு எல்லாமே அவங்க தான் டீச் பண்ண போகிறாங்க, உங்களுக்கு எல்லாமே அவங்க தான் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்னு சொல்லிட்டு சொல்ல, என்னது எனக்காக ஒரு இன்ஜினியரான்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. ஆமாம், வெரி டேலண்டட், எல்லாருக்கிட்டேயும் அவ்வளோ ஜாலியாக இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. சரி நான் கொஞ்சம் மெடிசன் வாங்கணும்னு சொன்னதும், சரி வாங்க அதை வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் பக்கம் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், நான் கார்லேயே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ போவேன். இவங்களும் மார்க்கெட் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. அங்கே நிறைய கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பாக்கின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்குது. இவங்க 2 பேரும் சொல்லிப்பாங்களா, இவங்க பேர் பாக்கு அவங்க பேர் கீ, அதனால பாக்கின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். ஸோ அது ஞாபகம் வந்துடுது. எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் வைக்கிறாங்க. தூரத்தில் யாரோ பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ யாருன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா அவங்க அதுக்குள்ளே வெளியில் போயிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் பின்னாடியே போகிறாங்க, அப்பயுமே கண்டுபிடிக்க முடியல. சரி போகட்டும்னு விட்டுட்டு அடுத்தது இவங்க கம்பெனிக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க எம்டி என்ன சொல்கிறாருன்னா, சாரி மேம், சாரி மன்னிச்சு போங்க, ஒரு முக்கியமான மீட்டிங், அதை நான் போனால் தான் நடக்கும், அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்க, இவங்களும் ஓகே ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் சைனான்னு சொல்லியிருப்பேன், ஆனால் இவங்க ஜப்பான் வந்திருக்காங்க. சாரி, ஜப்பான்லேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தாய்லாந்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ அதை பற்றி இவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு. இம்போர்ட் டியூட்டியை கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதான் நம்ம கம்பெனியோட இது, உங்களை கவனிக்கிறதுக்காகவும் இந்த கம்பெனியை நல்லா கவனிச்சுக்கிறதுக்காகவும் இங்கே இன்னொரு ஆள் நான் வச்சுருக்கேன், அவங்க தான் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் மேனேஜர்னு சொல்லிட்டு இவங்க தான் சொல்லிட்டு காட்ட, அப்படியே அந்த மேனேஜர் திரும்புகிறாங்க. வாத்தா நம்ம கேன்னு சொல்லிட்டு பெம் அப்படியே ஷாக் ஆக. ஸோ அந்த எம்டி என்ன சொல்கிறாருன்னா, இவங்க தான் கிரண், இவங்க தான் உங்களுடைய மென்டர். 3 மந்த்ஸுக்கு, இந்த 3 மந்த்ஸ் ஃபுல்லாக இவங்க கூட தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ண போகிறது இவங்க தான் சொல்ல, இவங்களும் ஹாய் பெம், வெல்கம் பேக்னு சொல்லி இப்போ அப்படியே 2 பேரும் ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்க இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக் ஒரே ஃப்ளாஷ்பேக் தான். ஸோ இப்போ கீ ஒரு இன்டர்வியூ வந்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தா பெம்மோட கம்பெனி தான். அவங்களுடைய இன்டர்வியூ அந்த ஃபைல் எடுத்து பார்த்ததுமே ஃபேஸை பார்த்தா இவங்களா இருக்காங்க. என்னது நீயான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மற்ற இன்டர்வியூவர்லாம் நீங்களாம் வெளில போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இவர் மட்டும் இன்டர்வியூ பண்ணுறாரு. அப்போ இவர் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, நீ இங்கே வருவ நான் நினைக்கவே இல்லை, அதுவும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியமானு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபைலை பார்க்குறாரு. பார்த்தா எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிஃபிகேஷன் தான், உனக்கு ஜாப் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. சரி, எந்த தைரியத்தில் நீ வந்து அவனை ஏற்றுப்பான்னு நினைக்கிற, அதுவும் இங்கே ஜாயின் பண்ணுறேன்னு சொல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், நீங்கள் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க. ஸோ இப்போ அவரும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அவங்க பர்சனலாக தான் கேட்குறாரு, எந்த நம்பிக்கையில் நீ இந்த ஜாபை அப்ளை பண்ணல, அவள் திரும்பி வந்தாலும் எப்படி அவங்கள சேருவான்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்களோட பதில் என்னன்னா, நான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணதுக்கு ரீசன் சேருவோமா சேர மாட்டோமாங்கிறது இல்லை, நான் பெம்மை நல்லா கவனிச்சுக்கணும், அவங்கள நல்லா இந்த விஷயத்தில் பெரிய ஆள் ஆக்கணும், அவங்க நல்லா வரணும், அதுக்காக நான் உழைக்க போகிறேன்னு சொன்னதும் இவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் கேட்ட கொஸ்டினுக்கு இது ஆன்சர் இல்லையே, இருந்தாலும் நீங்கள் அவங்களுடைய பேத்திங்கிறதுனால இன்னொரு சான்ஸ் தரேன், இப்போ ஆன்சர் சொல்லுங்கன்னா அதே ஆன்சரை தான் சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் பொண்ணை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு அவள் பெரிய ஆள் ஆகணும்னா நான் அவள் கூட இருந்து அவளை கைட் பண்ண போகிறேன், அவ்வளோதான்னு சொன்னதும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. சரி, இந்த ஜாப் நான் உனக்கு தரேன், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மேனேஜராக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த ஜாபை கொடுக்குறாரு. இப்படி தான் அந்த ஜாப் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்பா கூட அவங்களுடைய அந்த கியர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து பார்த்து, நான் அவங்க அப்பா கம்பெனிலே ஜாயின் பண்ணுறேன் தெரியுமா, நீ எப்போ வருவ, நம்மளுடைய மீட் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்க சொல்ல, அப்படியே கட் பண்ணி இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நடந்ததையும் காட்டுறாங்க. அங்கேயும் அப்படி தான் இவங்க பார்த்தது கீ தான் இவங்கள பார்க்காத மாதிரி வேணுங்கன்னே ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம்.
அப்படியே அவங்க கொஞ்ச தூரம் துரத்திட்டு வந்திருக்காங்க. அதுவுமே நம்ம கீக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் தெரியாத மாதிரி இருக்காங்க. ஓகே கைஸ், இதோட 7th எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.